கால்நடைகளை போற்றும் வகையில் பொள்ளாச்சி அருகே கால்நடை திருவிழா நடைபெற்றது. தனியார் அறக்கட்டளை சார்பாக நடத்தப்பட்ட இந்த கால்நடை திருவிழால ஏராளமானோர் கலந்துக்கிட்டாங்க. இது குறித்து ஒரு ஃப்ரெஷ்ஷான செய்தி தொகுப்போட நிகழ்ச்சியை தொடங்கலாம். கால்நடைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் கால்நடை திருவிழாவைத்தான் இப்படி ஊரே கூடி கொண்டாடி மகிழ்கிறது. விவசாயத்தில் இயந்திரங்களின் பயன்பாடு அதிகரித்ததால் ஏர் உழுவது, கிணற்றிலிருந்து நீர் இறைப்பது, பாரம் சுமப்பது, செக்காட்டுவது போன்ற பணிகளுக்கு மாடுகளை பயன்படுத்துவது நின்று போனது. இதனால் நாட்டு மாடுகள் பயனற்றவையாகின. இந்நிலையில் வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பை ஊக்குவிப்பதன் மூலம் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக கொங்கு நாட்டு கால்நடை திருவிழா எனும் இவ்விழா பொள்ளாச்சியை அடுத்த சமத்தூரில் நடத்தப்பட்டது. இது மூலம் இந்த பகுதியில் ரேக்லா விளையாட்டு இளைஞர்களுக்கு ஒரு பெரிய எழுச்சியும் உருவாக்கியிருக்கிறார்கள். வரவேற்கத்தக்க இந்த பணியை நாம் வாழ்த்த வேண்டும், பாராட்ட வேண்டும், இருக்கை கூப்பி வணங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 108 நாட்டு பசுமாடுகளை கொண்டு கோபூஜையுடன் துவங்கிய இந்த திருவிழாவில் வேளாண்மை மற்றும் வீட்டு விலங்குகள் தொடர்பான கண்காட்சியும், ஆடு, நாட்டு மாடு, நாட்டு நாய், குதிரை, சேவல் போன்றவற்றிற்கு அழகு போட்டிகளும் நடைபெற்றன. நாட்டு மாடு வளர்க்கணுங்கிற எண்ணத்தினால தான் கலப்பின மாட்டுகளை வேண்டான்னு நான் வளர்ச்சி ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நான் இதெல்லாம் நிறுத்திட்டேன். நாட்டு மாடு மட்டும்தான் என்னோட குறிக்கோள். நாட்டு மாடு வளர்த்தணுங்கிறக்காக சமத்தூருக்கு வந்திருக்கேன். அதுகளை பார்க்கணும், எனக்கு கண்காட்சியில் பார்த்து எனக்கு விலைக்கு கிடைச்சா நான் நல்ல மாடு இருந்தால் நான் வாங்கிட்டும் போவேன். இந்த கால்நடை திருவிழாவில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 750க்கும் மேற்பட்ட கால்நடைகள் பங்கேற்றன. 3 நாட்கள் நடைபெற்ற இந்த திருவிழாவின் இறுதி நாளில் வெற்றி பெற்ற கால்நடைகளின் உரிமையாளர்களுக்கு நடிகர் கார்த்தி பரிசுகள் வழங்கினார். எங்களுக்கு ஒரு தன்னார்வம் அதிகமாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, நம்மளோட பண்பாடும் கலாச்சாரம் நாகரிகம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காக்கப்பட வேணும் அப்படிங்கிறத எங்களோட மோட்டிவ். ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் பண்பாட்டோட ஒத்துழைக்கும் காங்கேய இனத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறது எங்களோட மோட்டிவ்ங்க. இது போன்ற கால்நடை திருவிழாக்கள் நடத்தப்படுவதன் மூலம் கால்நடை வளர்ப்பு புத்துயிர் பெறுவதோடு அதன் மூலம் விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும், இது போன்ற திருவிழாக்கள் எல்லா ஊர்களிலும் நடத்தப்பட வேண்டும் என்றும் கூறுகின்றனர் விவசாயிகள். இந்த சூழ்நிலையில் இதுபோன்ற கால்நடை திருவிழாக்கள் விவசாயிகளிடத்திலும் இளைஞர்களிடத்திலும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பொள்ளாச்சியிலும் சக்திவேல், நியூஸ் 18 தமிழ்நாடு.